ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வெரண்டா ஐஏஎஸ். நான் உங்கள் ஆஷிக். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ டெல்லியே கலவரமாக போயிட்டு இருக்கு. ஒரு சைடு நம்ம பாராளுமன்றத்துடைய மான்சூன் செஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா சோனம் வாங்சூவோடைய ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய ப்ரொட்டஸ்ட், சோனம் வாங்சூவோடைய ஹங்கர் ஸ்ட்ரைக் அண்ட் காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய ப்ரொட்டஸ்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் டெல்லியில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் நம்மளுடைய மான்சூன் செஷனில் கவர்மெண்ட் ஒரு 5 முக்கியமான பில் கொண்டு வர்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பில்லு. ஸோ இந்த பில் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வெரண்டா ஐஏஎஸை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வெரண்டா ஐஏஎஸில் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சிக்கான ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அட்மிஷன் புக் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பார்லிமெண்ட்ரி செஷனில் என்னென்ன முக்கியமான பில்ஸ் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய பில்ஸ் இருக்குது, பட் 5 பில் ரொம்ப 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 முக்கியமான பில். ஸோ இந்த பில் என்னென்ன, ஒவ்வொரு பில்லுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல் பில் ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் ஆஃப் நேஷனல் ஹானர் அமெண்ட்மெண்ட் பில் 2026. அதுக்கடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத் அமெண்ட்மெண்ட் பில் 2026, இன்கம் டேக்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026, சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் அமெண்ட்மெண்ட் பில், தென் எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட் அமெண்ட்மெண்ட் பில். அதுக்கப்புறமா இன்னும் 2 பில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் பில், இதான் ரொம்ப கான்ட்ரவர்சியான பில்லு. அதுக்கப்புறமா விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிஷன் பில் அப்படின்னு சொல்லக்கூடிய மொத்தம் 5 பில் கம்பல்சரியா கொண்டு வர்றாங்க. இந்த 2 பில் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ இந்த ஒவ்வொரு பில்லும் என்ன பர்பஸ்க்காக கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் பில் ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானர் அமெண்ட்மெண்ட் பில். இந்த பில் எதுக்காக அப்படின்னா, நேஷனல் ஹானர் ஆக்ட் 1971 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சட்டத்துல திருத்தம் கொண்டு வர்றதுக்காக கொண்டு வர்றாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சில நம்மளுடைய நேஷனல் ஆந்தம், நேஷனல் சிம்பிள், இந்த மாதிரி விஷயங்களை, ஃப்ளாகு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணலை, அதை டிஸ்கானர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில தண்டனைகள் இருக்குது. இப்போது அதில் புதுசாக ஒரு விஷயத்தை சேர்க்க போகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்தே மாதரம், நம்ம இந்தியாவுடைய நேஷனல் சாங், தேசிய பாடலான வந்தே மாதரம் இருக்கு இல்லையா, வந்தே மாதரம் பாடும்போது அதை யாராச்சும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு அரசாங்கம் தண்டனை கொடுக்க போகிறாங்க. அதுக்காக தான் அந்த பில் கொண்டு வராங்க. ஸோ மேக் இன்டென்ஷனல் இன்சல்ட் ஆர் டெலிபரேட் டிஸ்ரப்ஷன் டூரிங் த சிங்கிங் ஆஃப் வந்தே மாதரம் அஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். வந்தே மாதரம் பாடும்போது அதுக்கு சரியாக மரியாதை, எப்படி நம்ம நேஷனல் ஆந்தத்துக்கு மரியாதை கொடுக்குறோம், அதே மாதிரி நேஷனல் சாங் ஆன வந்தே மாதரத்துக்கும் மரியாதை கொடுக்கணும். அதுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக ஒரு பில்லு தான் இந்த ஒரு பில்லு. ஸோ எக்ஸ்டெண்டட் லீகல் ப்ரொடெக்ஷன் டு நேஷனல் சாங். ஸோ நேஷனல் சாங்க்கும் லீகல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்தே மாதரத்தை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இல்லை அதுக்குன்னு ஒரு சில கோட்லாம் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானர் அமெண்ட்மெண்ட் பில் 2026 அப்படிங்கிற இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பில் கொண்டு வர்றாங்க. அடுத்த பில் என்ன அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத் அமெண்ட்மெண்ட் பில் 2026. ஸோ இறப்பு பிறப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ப்ராப்பராக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத் அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிற இந்த ஒரு பில் கொண்டு வராங்க. இது ஆல்ரெடி இருந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத் ஆக்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஆக்ட் இது பண்றதுக்காக இதில் என்ன பண்றாங்க அப்படின்னா, என்ஷூர் டைம்லி அண்ட் அக்யூரேட் சிவிக் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த பெர்த் டெத் இதெல்லாமே ப்ராப்பர் டயத்துக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணணும். நம்ம எல்லாத்தையுமே பெர்த் டெத் இதை ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ண வைக்கிறதுக்காக இந்த ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஃபார் டிலே ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இப்போ யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா உடனே ரெஜிஸ்டர் பண்ணணும். நம்ம டிலே ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு சில தண்டனைகள், ஒரு சில பெனால்டிஸ் இருக்கு. இம்ப்ரூவ் வெரிஃபிகேஷன் அண்ட் டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக டிஜிட்டலைஸ் பண்றது, அதுவும் இது முக்கியமான ப்ரொவிஷன்ஸாக இருக்கு. ஸோ பெட்டர் இன்டெகிரேஷன் வித் டிஜிட்டல் கவர்னன்ஸ் சிஸ்டம். இது எல்லாத்தையுமே டிஜிட்டலாக இன்டெகிரேட் பண்றதுக்காக கொண்டு வர போற பில்லு தான் என்ன அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத் அமெண்ட்மெண்ட் பில் 2026 அப்படிங்கிற இந்த ஒரு பில்லு. அடுத்து இன்கம் டேக்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026 அப்படிங்கிற புதுசாக ஒரு பில்லு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது அப்டேட்டட் ப்ரொவிஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ஃப்ரேம்வொர்க். ஆல்ரெடி நம்மளோட இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா, அதுல ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வர்றதுக்காக இன்கம் டேக்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026 அப்படிங்கிற இந்த ஒரு பில்லு கொண்டு வராங்க. ஸோ மெயினா ராஷனலைசேஷன் ஆஃப் டாக்ஸ் ப்ரொசீஜர். இப்போ நம்ம டாக்ஸ் ஃபைல் பண்றதுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்றதுக்காக டாக்ஸேஷன் சம்பந்தமான ப்ராசஸை
ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்காம அதை சிம்பிளிஃபை பண்றதுக்கான ப்ரொசீஜர்ஸ் கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறமா டிஜிட்டல் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் டிரான்ஸ்பரன்சி. ஸோ நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து ஆன்லைன் ப்ராசஸ்க்கு டிஜிட்டல் ப்ராசஸ்க்கு வந்து மாற்றுறாங்க. அதுக்கப்புறமா சிம்பிளிஃபை இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டேக்ஸ் ப்ரொவிஷன். ஸோ கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ டேக்ஸ் சம்மந்தமான விஷயத்தை ரொம்ப எளிமையாக்குறதுக்காக, ரொம்ப காம்ப்ளிகேட் இல்லாமல். ஏன்னா இப்போ நம்ம நார்மலாக நம்மளாலலாம் டேக்ஸ் ஃபைல் பண்ண முடியாது. நானே டேக்ஸ் ஃபைல் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து ஒரு ஆடிட்டரையோ இல்லை ஒரு சார்ட்டர் அக்கௌண்ட்டையே பார்த்து அவங்க மூலியமாக தான் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கு. அதை ரொம்ப சிம்பிள் பண்ணுறதுக்காக இந்த ப்ராசஸ் வந்து கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி டேக்ஸில் எக்கச்சக்கமான தேவையில்லாத ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் தூக்கிட்டு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ட் என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பில். சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026 அப்படின்னு பில் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் ஜட்ஜஸ் பிளஸ் சிஜிஐ சேர்த்து மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 34 பேர். ஓகேங்களா, 33 ஜட்ஜஸ் பிளஸ் ஒரு தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ், மொத்தம் 34 பேர் இருக்காங்க. இந்த எண்ணிக்கையை 38 மாத்திரம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட பில் தான் என்னன்னா சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026 அப்படிங்கிற இந்த ஒரு பில். ஏன்னா பாப்புலேஷன் கூட கூட நீதிபதிகளுடைய கவுண்ட்டும் கூடினாதான் நமக்கு ஜஸ்டிஸ் வந்து உடனே கிடைக்கும், கோர்ட்டில் கேசஸ் எல்லாமே டக்கு டக்குன்னு முடியும். ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க 34 அப்படின்னு இருந்தா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் உடைய ஸ்ட்ரென்த்தை இப்போ 38 மாத்துறாங்க. ஆக்சுவலாக இது வந்து முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க, இது வந்து ஆர்டினன்ஸாக முன்னாடி லான்ச் பண்ணியிருந்தாங்க, அவசர சட்டமாக கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ இந்த மான்சூன் செஷன்ல இதை ஒரு பில்லாக கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா, ஸோ இன்க்ரீஸ் த சாங்ஷன்ஸ் அண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் டு 38 கொண்டு வரதுக்காக. இது எதுக்காக அப்படின்னா மெயினாக வந்து ஜுடிஷியல் நிறைய பெண்டிங் கேசஸ் இருக்குது, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம ஜட்ஜஸ் போட்டோம் அப்படின்னா அந்த கேசஸ் எல்லாம் சீக்கிரம் முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு பில் கொண்டு வராங்க. ரொம்ப முக்கியமான பில். அடுத்து எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட் அமெண்ட்மெண்ட் பில் 2026. எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட் பில் அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னா எம்எஸ்எம்இ மைக்ரோ மீடியம் ஸ்மால் என்டர்பிரைசஸ் இருக்கு இல்லையா, சிறு குறு தொழில் நிறுவனங்கள், அவங்களுக்காக வந்து கொண்டு வர்றாங்க. அவங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி அதுலேயுமே வந்து நீங்கள் எம்எஸ்எம்ஏ ரிஜிஸ்டர் பண்ணி நிறைய ப்ராசஸ், காம்ப்ளிகேட்டான ப்ராசஸ், சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கணும், அதெல்லாம் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட் அமெண்ட்மெண்ட் பில் 2026 அப்படிங்கிற பில் வந்து கொண்டு வராங்க. அதுக்கு அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான பில் என்ன அப்படின்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் பில். இது எதுக்காகனா நீங்கள் ஒரு என்ஜிஓ வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியாவில இருந்தும் ஃபண்டிங் வாங்கலாம், என்ஜிஓக்கு டொனேஷன் வாங்கலாம். அதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரிலேருந்து டொனேஷன் வாங்கலாம். நீங்கள் உங்கள் என்ஜிஓக்கு ஃபாரின் கண்ட்ரிலேருந்து டொனேஷன் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு அரசாங்கம் இப்போ நிறைய கட்டுப்பாடுகள் வந்து கொண்டு வர்றாங்க. குறிப்பாக நீங்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய எஸ்பிஐல பேங்க் அக்கௌண்ட் வச்சு அந்த அக்கௌண்ட்ல இருந்து மட்டும்தான் வாங்க முடியும். நீங்கள் அந்த பணத்தை மேக்ஸிமம் வந்து நீங்கள் என்ன கோலுக்காக வச்சுக்கணும் அதுக்காக தான் செலவழிக்கணும். சும்மா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசனுக்காக அந்த பணத்தை ஒரு பர்டிகுலர் லிமிட் 20%, 30% அதுக்கு மேலே செலவழிக்க கூடாது. அதே மாதிரி நீங்கள் அந்த ஃபண்டை வேற ஒரு என்ஜிஓக்கோ இல்லை வேற யாருக்கோ டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்ட்ரிஞ்சன்ட் ப்ரொவிஷன்ஸில் இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிற இந்த ஒரு பில் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஓகேவா, ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பில். வேற ஒரு சில பில் வந்து கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு இந்த செஷனில் கொண்டு வராத பில் என்னென்ன பில் அப்படின்னா 130 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிற இந்த ஒரு பில். இது என்ன எதுக்காக அப்படின்னா ப்ரொபோஸ் ஆட்டோமேட்டிக் ரிமூவல் ஃப்ரம் பப்ளிக் ஆஃபீஸ் இன்க்ளூடிங் பிஎம் சிஎம் ஆஃப்டர் 30 days ஆஃப் இம்ப்ரெசன்மெண்ட். ஸோ ஒரு 30 நாள் பிரைம் மினிஸ்டரோ இல்லை சீஃப் மினிஸ்டரோ வந்து ஜெயில் தண்டனை வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள உடனே அந்த பதவியிலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு பில்லு தான் என்ன அப்படின்னா 130 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிற இந்த ஒரு பில்லு. அதுக்கடுத்து 131 இது வந்து இந்த டீலிமிட்டேஷன், இந்த நம்மளுடைய தொகுதியில் மறு வரையறை பண்ணுறதுக்காக டீலிமிட்டேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாங்க ஒரு பில். அது வந்து போனதில் டிஃபீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பில் கொண்டு வந்து தான் அடுத்து நம்ம இந்த உமன் ரிசர்வேஷன் பில்லாம் கொண்டு வர முடியும்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த ரெண்டு பில்லும் இப்போ கொண்டு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பார்லிமெண்ட் செஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய டிபேட், நிறைய விஷயங்கள் டிபேட் நடக்க போகுது. ஸோ குறிப்பாக நான் நீட் பேப்பர் லீக்கு, அதே மாதிரி சோனம் வாங்சுங்கோடைய அந்த ஃபாஸ்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பார்லிமெண்ட்ல டிபேட்டுக்கு வரப்போகுது. அதுக்கேட்டில் இந்த பில்லும் வந்து பாஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வெரண்டா ஐஏஎஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.